ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். கொஸ்டின் ஃப்ரம் சாய்நாதன் சிவசங்கர். நம் பிறப்பிற்கு நம் எண்ணங்களே விதை என்றால், இந்த பிறவியின் எண்ணங்கள் அடுத்த பிறவிக்கு விதை. நாம் ஒருமுறை வந்த பிறகு இது சரி. ஆனால் முதலில் நாம் படைக்கப்பட்ட போது நம் பிறவிக்கு காரணமாக இருந்தது எது? பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட பயணமே வாழ்க்கை என்றால், பிறப்பும் இறப்பும் நம் கையில் இல்லாத போது இடைப்பட்ட வாழ்க்கையில் மட்டும் நம் விருப்பப்படி வாழும் சுதந்திரம் மட்டும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? படைக்கப்பட்ட போது எல்லாரும் ஒருபோல படைக்கப்படுகிறோம். ஆகாசத்துலேருந்து மழை பெய்யுது. மழை ஆகாசத்துலேருந்து கொட்டுற போது நல்லா தான் இருக்கும், சுத்தமாக தண்ணியாக வந்துட்டுருக்கோம். ஆனால் அது சாக்கடையிலையும் விழலாம், சலசலத்தோடும் ஆற்றிலையும் விழலாம் இல்லையா, வயலில் விழலாம். அண்டு ஆகாசத்துலேருந்து பூமிக்கு வர்றதுக்குள்ளே இந்த காற்று இருக்கு இல்லையா, அதில் பொல்யூட்டடான ஃபேக்ட்ரி ஏரியாஸில் இருந்தாக்கா அது பொல்யூட் ஆகலாம், சுத்தமாகவும் வரலாம். அது மாதிரி எல்லோரும் ஒன்று போல் படைக்கப்படுகிறோம். இந்த பூமியில் நாம் பிறக்கிற போது நாம் பிறக்கிற குடும்பம் இல்லை நாம் வளர்க்கிற விதம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை மாறும். ஒரு வேடன் 2 கிளியை பிடித்தான். ஒரு கிளியை ஒரு அகரகார வீட்டில் கொடுத்தான், இன்னொரு கிளியை கசாப்பு கடைக்காரன் வீட்டில் கொடுத்தான். ரெண்டும் ஒரே இடத்துல இருந்த கிளிகள் தான். ஒரு மாதம் கழித்து போகிறபோது அந்த அகரகாரத்தில் இருந்த கிளி மாங்கல்யம் சுக்கலாபாரதம் சொல்லியிருந்துக்குது, கசாப்பு கடைக்காரன் இருக்கிறதுலேருந்து வெட்டு குத்துன்னு சொல்லியிருந்துருக்கு. அப்போ அந்த கிளி மேலே தப்பில்லை, அதனுடைய ஃபேட்டு எந்த இடத்துல போய் சேர்ந்ததோ அதை வைத்து கொண்டு அதனுடைய இதெல்லாம் மாறும். அதே மாதிரியும் இந்த உலகத்தில் நமக்கு சில புண்ணியங்களோடு நாம் பிறக்கிறோம். யாரோ ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கணும்னு இருக்கும், இன்னொருத்தனுக்கு பாம்பு கட்சி சாகணும்னு இருக்கும். இப்போ இந்த பிறவியில் அவன் நல்லது கெட்டது செஞ்சுருப்பான் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு அவனுடைய ப்ரோக்ராம் கொஞ்சம் மாறும். அப்போ 1 லட்ச ரூபா வர வேண்டியவன் 10,000 ரூபா தான் கிடைக்கும் அவனுக்கு. பாம்பு கட்சி சாக வேண்டியவன் தேல் கொட்டி நிற்பான். ஸோ இது பூமியில் நிர்ணயிக்கப்படுகிற நம்முடைய எண்ணங்கள் செயல்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை தத்துவம். ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் நான் பார்த்தேன், நம்ம அப்துல் கலாம் இருந்தார் இல்லையா, அவர் திப்பு சுல்தானாக இருந்தாராம். அவருடைய பாஸ் இருந்தார் இல்லையா, அந்த அணு ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணுற போது ஒரு குஜராத்தியோ மராட்டி ஒரு ஆள் இருந்தார், அவர் ஹைதர் அலியான் தரான். ஸோ அவங்க 2 பேரும் பாரு, ஒரு பிறவியில் அந்த மாதிரியான எண்ணங்களோடு இருந்ததுனால இந்த பிறவியிலும் சயின்டிஸ்டாக வராங்க. விக்ரம் சாராபாய். அப்போது திப்பு சுல்தானாவும் ஹைதர் அலியாவும் இருந்தவங்க தான் அப்துல் கலாமும் இவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த யாருடைய பேக்ரவுண்டெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு நல்ல வாய்ப்பு கட்சி பணக்காரனாக இருந்திருப்பான், அந்த பிரிவில் எல்லாமே கெட்டது பண்ணியிருப்பான். அப்போது பரமபத விளையாட்டில் எப்படி மேலே போனவன் கீழே இறங்குறானோ அந்த மாதிரி அவனுடைய தீவினைகளால் ராங் ஆக்ஷன் வச்சுக்கலாம், ராங் தாட்ஸ் வச்சுக்கலாம். அப்போது இன்னும் கீழே போயிட்டு திருப்பியும் மேலே வர வேண்டிய மாதிரி வாழ்க்கை அமைதான். அதனால் செல்லான் நின்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் எழுத்தேன்ன்றதுக்கு இதெல்லாம் காரணங்கள். அண்டு இந்த ஒரு பிறவி வச்சுக்கிட்டு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது, நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் ஜட்ஜ் பண்ண முடியாது. எத்தனையோ பிறவிகளுடைய கண்டினியூட் எஃபெக்ட் அண்ட் வாசனாஸ். இந்து மதத்தில் மட்டுமே இஷ்ட தெய்வ வழிபாட்டு முறை இருக்கிறது, பிற மதங்களில் இல்லையே, அது ஏன்? நிறைய பேர் தப்பாக நினச்சின்னு இருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் இந்திரன், சந்திரன், வாயு, வரணன் இந்த மாதிரிலாம் வச்சு அஷ்டவசுக்கள் இப்படியெல்லாம் வச்சுருக்கோம். இவங்கெல்லாம் யார்? தேவர்கள். அந்த மாதிரி ஜூயிஷ் ரிலிஜன்லேயும் சரி, கிறிஸ்டியன் ரிலிஜன்ஸையும் சரி, இஸ்லாமிலையும் சரி தேவர்களெல்லாம் இருக்காங்க. இப்போது கேப்ரியல்னு ஒரு தேவதூதன், அவன் முகமது நபிக்கு ஒரு தரிசனம் கொடுத்தான். 4 நிமிஷம் அவர் அல்லாவுடைய தரிசனத்தை பார்த்துட்டு வந்தாருன்னு குரானில் இருக்குது. மோசஸ் இருக்கார், அவர் அந்த சினாய் மலைக்கு போன போது அவருக்கு சத்தங்கள் காதில் கேட்டுச்சு, அது கல்வெட்டுக்கெல்லாம் மாறி அதான் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. அதனால் எல்லா மதங்களிலும் தேவர்கள் இருக்காங்க. நம்ம இந்திரன், வாயு, வர்ணன் சொல்கிற மாதிரி அவங்க அதை கேப்ரியல், இஸ்ரஃபில், மிகாயேல், இஸ்ராயேல் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இருக்கிறது உண்மை, பேர் தான் வேறு வேறு இருக்கும்.
அதுக்கு காரணம் இந்த லோக்கலைஸ்டு கன்செப்ட்ஸுன்றது. இப்போ நீங்கள் பைபிளை வெளிநாட்டில் படிச்சிங்கனாக்கா கேப்ரியல்னு இருக்கும். நம்ம மெட்ராஸில் இருக்கிற கிறிஸ்டியானிட்டி பைபிளில் போய் படித்தோன்னா அதில் பீட்டர் சைமோன் அப்படிங்கிறவன் சீமோன் ஆகி போயிடுவான், தாமஸ் தோமா ஆகி போயிடுவான் இல்லையா, அண்ட் காப்ரியல் ஆகி போயிடுவான். இதெல்லாம் ஜனங்களுக்கு புரியறதுக்காக இவங்க எழுதுகிற விஷயங்கள். நீ வெள்ளைக்காரங்கிட்ட போயிட்டு தோமா அப்படின்னா அவன் மண்டையை பிச்சுக்குவான். ஏன்னா அவனுக்கு தாமஸ் தான் தெரியும், தோமா தெரியாது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் மதங்களை பரப்புவதற்காக சென்ற இந்த பாதிரியார்கள் மத போதகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க லோக்கல் பாப்புலேஷனுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கிறதுக்காகவும் அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காகவும் கண்டியாண்ட உத்திகள் தான் இதெல்லாம். எல்லாருமே அப்படி தான். இப்போ நீங்கள் ஜீவ் போப்பு கால்டுவெல் இவங்கெல்லாம் பெரிய ஆளுன்னு நினைக்கிறீங்க, அவங்களாம் யார்? பாதிரியாருங்க. ஸோ அந்த காலத்தில் இங்கே வந்து மதத்தை பரப்புறதுக்காக அவங்க தமிழை படித்தாங்க. தியானம் செய்யும் போது மனம் அடங்க மறுக்கிறது. சில சமயங்களில் தூக்கம் வந்துவிடுகிறது. இவற்றிலிருந்து தப்பிக்க மார்க்கம் கூறும். மனம் அடங்காமல் இருக்கிறது தப்பே கிடையாது. தூக்கம் வர்றதுங்கிறது தியானத்தில் ஒரு பகுதி. ஒரு மைண்டில் நீ தியானத்துக்கு போகிற போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சப்ரஸ்டு ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கொட்டாவி வர்றது, தூக்கம் வர்றதெல்லாம். அதனால் அது நல்ல விஷயம். அதுவும் தியானத்தினுடைய ஒரு எவல்யூஷனரி பார்ட்டு தான். இந்த அலையிற மனசு இருக்கு இல்லையா, அது வந்து பலவிதமான எண்ணங்களை போட்டு நம்ம ஃபில் பண்ணி ஒரு குப்பை குடோன் மாதிரி வச்சுருக்கோம் நம்ம மைண்டை. ஆனானப்பட்ட ஆதிசங்கர் என்ன சொல்கிறாரு, சிவபெருமானே நீ வந்து சும்மா பிச்சை எடுக்கிறதுக்கு பிச்சை பாத்திரத்தையும் போனேன்னா யாரையா போடுவான், நான் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் குரங்கு வச்சுக்கிறேன், அது ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடும், பாடாத பாட்டெல்லாம் பாடும், அதை நீ கையில் பிடிச்சின்னு போனேன்னா உனக்கு நிறைய பேர் போடுவாங்க பிச்சை அப்படின்றாரு. என்ன அப்படின்னா அவர் சொல்கிறாரு, மனஸ்கபிம், என் மனமாகிய குரங்கு அது அடங்கவே மாட்டேனுது. அப்போ சித்தியெல்லாம் பெற்றாலும் சிரமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேங்கிறார். யூ கேன் ஹாவ் அக்கல்ட் பவர்ஸு எல்லாம் பண்ணலாம், ஆனால் மனசு அடக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்க. அப்போது நீ என்ன பண்ணணும், மனசை அடக்கணும்னா அதனுடைய போக்கில் விடணும். அதாவது நீ அடக்க அது திமிரும். அதனால் நீ சும்மா ஒரு 20 மினிட்ஸ் டெய்லி அப்படி கண்ண முடின்னு உக்காண்டுரு. அதில் என்னெல்லாம் வருதோ வருந்துன்னே இருக்கட்டும். இந்த இடம் சுத்தமாக இருக்குன்னு என்ன பெருக்கிட்டாங்க, அந்த மாதிரி உங்கள்கிட்ட நிறைய குப்பை இருக்குது, த ட்ராஷ் ஆஃப் தாட்ஸ், அது தானாக தான் போகும். ஆனால் நினச்சினே இரு, எல்லா தாட்டும் ஒன்று ஆழ் மனத்தில் எதெல்லாம் இருக்கோ டிரான்சிடென்டல்னு சொல்லுவாங்க. அந்த குப்பெல்லாம் போக 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 உனக்கு இன்னும் வேறு குப்பையே இருக்காது மைண்டில். ஸோ யூ will definitely have that type of a calm and composed mind later on. It may take even months together, but you should not leave it halfway through. கட்டாயம் அடக்க முடியும். நான் ஆன்மீக வழியில் ஈடுபட்டிருந்தாலும் என் குடும்பத்தினருக்கு பக்தி மார்க்கத்தில் சிறிதும் ஈடுபாடு இல்லை. இந்த முரண்பாடு குடும்ப வாழ்க்கையை பாதிக்குமா? அவரவர் அனுபவம் அவர்தமே அறிவது. இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் ஒரு ஆத்மா. முற்பிறவிகளுடைய எண்ணங்கள் தான் இந்த பிறவியில் தொடர்கின்றன. செல்லான்ற தாவர சங்கமத்து எல்லா எண்ணங்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் பக்தி வர்றது வராமல் போகிறது இதெல்லாம் அவங்கவுங்க வந்த வழி தான். ஒரு டப்பாவில் பெருங்காயம் இருந்திருந்தால் பெருங்காயம் இல்லைன்னாலே அதில் பெருங்காய வாசனை இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட ஆத்திகமான எண்ணங்கள் இருந்திருந்தால் உனக்கு தானாகவே தெய்வ பக்தி வரும் சின்ன வயசுலேருந்தே. அண்டு இதுக்கு முன்பிறவிகளில் இல்லாத வாசனை புதுசாக இந்த பிறவியில் வரப்போகிறதில்ல. அப்போது கடவுள் என்ன பண்ணுவார், அவங்கவுங்களுக்கு விதவிதமான அனுபவங்களை கொடுப்பார், பெட்டர் அண்ட் பெட்டர். அந்த பட்டதெல்லாம் போதுமினி பட முடியாதுன்ற மாதிரி ஒரு கேஸ் வர்றபோது அவனே கடவுளை தேடி போவான். எத்த தின்னா பித்தம் தெளிங்கிற மாதிரி. கஷ்டம்ன்றது நல்ல விஷயம், இல்லைன்னா இவன் கடவுளை மறந்து போயிருப்பான். அதனால் டோன்ட் பாதர், காட் நோஸ் ஹவு டு பெர்ஃபெக்ட் எ பர்சன் அண்ட் தட் வில் பி டன் ஒன்லி த்ரூ தேர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸ். அவங்கவுங்களுடைய அனுபவங்களை தான் அவங்க அந்த நிலைகளை அடைய முடியும். கற்றுக் கொடுத்த சாதம் உதவாது, ஊசி போடும். ஸோ யூ ஷுட் நோ ஹவு டு மேக் சாதம் அண்ட் பெசஞ்சிபை வித் புளிக்காய்ச்சல். திருஷ்டி என்பது உண்மையா? சமதிருஷ்டி என்றால் என்ன? சமதிருஷ்டின்றது வேறு.
எப்படி ஒரு மழை சாக்கடையிலையும் பெய்யும், ஆற்றுலையும் பெய்யும், வயல்லையும் பெய்யுங்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாரையும் ஒரு மாதிரி பார்க்கறது சமதிருஷ்டி. இதுதான் வள்ளலார் சொல்லுகிற எத்துணையும் பேதம் வராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி அப்படிங்கிறது. எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்துறது. நீங்களாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு கச்சோரி கொடுத்தாங்க, ஜிலேபி கொடுத்தாங்க, பழம் கொடுத்தாங்க, ஏதோ கொடுக்குறாங்க, எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்துது. இதுதான் சமதிருஷ்டின்னு சொல்லக்கூடியது. திருஷ்டிங்கிறது என்னென்னா ஒவ்வொருத்தருடைய கண்ணில் இருந்தும் சில ஒளி அலைகள் பாயுது. அப்போ சில பேருடைய கண்களில் இருந்து ஒரு நெகட்டிவ் ரேஸ் வருது. நான் சில பேருடைய கண்களில் அவன் உன்னை பார்த்தான்னா ஒரு 2 நாளைக்கு வயிற்று வலி வந்துடும். அது காரணம் அவன் இல்லை, அவன் உன்னை பற்றி தப்பாக நினச்சாலையும் நினைக்கலனாலையும் அவன் கண்ணிலிருந்து வருகிற ஒளி கதிர்கள் நம்மளை பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன தான் வழின்னா எவ்வளோ சேர்த்துக்கணுமோ அதை கழிக்கணும் இல்லையா? அதனால் பூசணிக்காய், எலுமிச்சம்பழம், தேங்காய் இதெல்லாம் எடுத்து வாரத்தில் ஒரு நாளோ அமாவாசைக்கோ யாரையாவது பெரியவங்கள இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு உங்கள் அந்த நச்சு கதிர்கள் உங்கள் உடம்பில் செட்டில் ஆகிருக்கும் இல்லையா, அதெல்லாம் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஏன்னா தேங்காய், பூசணிக்காய், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். ஆர்கானிக்னா உயிர் துடிப்புள்ளன்னு அர்த்தம். ஸோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எங்கேயாவது கொண்டு போய் வச்சிடுவாங்க கற்பூரத்தை ஏற்றி. அப்போ அது கிளியர் ஆகும். அதே மாதிரி ஏதாவது நல்ல கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே நீங்கள் அங்கே பிரச்சனை பண்ணலாம். நிறைய பக்தர்களுடைய பாத தூசி அங்கே இருக்குது, கோயிலை சுற்றி அவங்க பிரச்சனை போகிற போது நீங்கள் அந்த இடத்துல போய் அங்கே பிரச்சனை பண்ணுகிற போது உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் அந்த புனித பூமியில் இவ்வளோ பக்தர்கள் போனாங்க, அவங்கெல்லாம் கடவுளை நினச்சின்னு தானே போயிருப்பாங்க, அதில் கழியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போது திருஷ்டின்றது உண்மைதான். திருஷ்டின்னா வேறு ஒன்றும் இல்லை, பார்வைன்னு அர்த்தம். இப்போ ஒரு மகான் இருக்கான், குரு பார்க்க கோடி பாபம் கெடும் அப்படின்னாங்க. ஒரு நல்ல ஒளிக்கட்டைகள் இருக்கிற மகான்கள் இருக்காங்க இல்லையா? ஆதித்யனும் சந்திரனும் எழுந்தார் போல் நீ அங்கன் கண்டு நோக்குதியேல் எங்கள் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் தான் திருப்பாவை. ஒரு கண்ணில் சந்திரன், ஒரு கண்ணில் சூரியன், அந்த மாதிரி இருக்கிற உன்னுடைய கண்களை வைத்து கொண்டு நீ என்னை பார்த்தா உன்னுடைய பாவமெல்லாம் போயிடுமே அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறான். ஆதித்யோ சந்திர நயனஹா அப்படின்னு விஷ்ணு கூட ஒரு பேர் இருக்குது. அந்த மாதிரி மகான்கள் நம்மளை பார்க்குற போது நமக்கு நல்லது நடக்கும். சில பேர் நல்லவனா கெட்டவனா நமக்கு தெரியாது, அவன் கண்ணில் நச்சுத்தன்மை உள்ள ஒளிக்காட்டைகள் இருக்கிறதுனால அது டெஃபினட்டாக நம்மளை பாதிக்கும். இதில் உங்களுக்கு சந்தேகம் இல்லை. சவுந்தரா கைலாசன் ஒரு எழுத்தாளர் கவிஞர் இருந்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட் கைலாசன் ஜட்ஜு. அவங்க காஞ்சி பெரியவரை பார்க்க போனாங்க. அப்போது அவர் காஷ்டம் மூலா நட்சத்திரத்துக்கு அவர் பேசவே மாட்டார், கண்ணை மூடின்னு உட்காந்துருப்பார், சைகையில் கூட பேசவே மாட்டார். இந்த அம்மா போய் கொஞ்ச நேரம் உட்காந்துச்சு, அவர் கண்ணு திறக்க மாட்டார்னோடனே, சாமி உன்னை நாங்கள் பார்க்கணுன்னா எங்கள் வீட்லேயே படங்குது, நாங்கள் பார்த்துருப்பேன்ல, நீ என்னை பாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே. அப்போது நம்ம ஒருத்தரை பார்க்குறது வேறு, அவங்க நம்மளை பார்க்குறது வேறு. ஏன்னா அவங்க கண்ணில் அவ்வளோ தவம் பண்ணியிருக்காங்க. உள்ளத்தில் உண்மையொலி உண்டாயின் அவங்களுக்கு அந்த ஒளி பிரபி கண்களில் வரும். உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடி விட 80 times மோர் எனர்ஜி இந்த கண்ணுங்க வாங்குது. அதனால் கண்ணுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. அதனால் அந்த கண்ணுக்கு நல்லவங்களுடைய கண்ணுக்கு ஒரு பவர் இருக்குது, அண்டு நெகட்டிவாக திங்க் பண்ணுறவங்களுடைய கண்ணுக்கு இன்னொரு விதமாக இருக்குது. சில உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஒழுங்காக தான் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் வயிற்று வலி வந்துடும். ஏன்னா இவனும் ஒருத்தன் அதை பார்த்துருப்பான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீ ஏதாவது சாப்பிட்ற எதிரில் யாராவது உக்காந்துக்கிறான்னா அவனுக்கு கொஞ்சமாவது கொடுத்து தொலைச்சிடு. நிறைய பேர் அந்த டெக்னிக் தெரியல, கொஞ்சம் கொடு, எல்லாத்தையுமா கொடுக்க போகிற அவனுக்கு. அப்போது அந்த பார்வை இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அவனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அதனால ஒன்று அந்த கோணத்தில் பார்க்க மாட்டான். சில குழந்தைகள் பிறந்த உடனேயே இறந்து விடுகின்றன. அப்படி ஒரு குறுகிய 10 மாத காலத்திற்காக ஆத்மா ஏன் போக வேண்டும்? எவ்வளோ தொடர்பு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஒரு ஐயருக்கு 2 குழந்தைங்க ட்வின்ஸ் பிறந்துச்சு. இந்த ஐயருக்கு அந்த 2 குழந்தைங்க என்ன பேசுன்ற பாஷை தெரியும். ஒரு குழந்தை சொல்லிச்சா நீ எதுக்கு வந்துக்கிறேன்ட்டு. இந்த ஐயருக்கு நான் ஒரு டப்பா எண்ணெய் பாக்கி வச்சுக்கிறேன், அதை கொடுக்கலான்னு தான் வந்துக்கிறேன்னு. இன்னொரு குழந்தை சொல்லிச்சான், இந்த ஐயரு எனக்கு ஒரு கூட பொண்ணு பாக்கி வச்சுக்கிறான், போன ஜென்மத்தில் அதை வசூல் பண்ணுறதுக்காக வந்துக்கிறேன். ஐயர் பார்த்தான், நாமளும் ஏழை, நம்ம எதுக்காக ரிஸ்க் எடுக்கணும் சொல்லி கடைக்கு போய் ஒரு டின் எண்ணெய் வாங்கின சொல்லி இந்த எண்ணெய் பாக்கி வச்சுருக்கிற குழந்தை இருக்குது இல்லையா, அது ஒரு ட்ராப் விடாமல் தேய்ச்சான். அது செத்து போச்சு. அப்போ ஒரு குழந்தைய வளர்க்கணும். ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருந்தான், இந்த பையன் கையில் நீ ஒரு காசு கூட இன்னும் வாங்கக்கூடாதுன்னு. அப்படியே வளர்த்துனே வந்தாங்க ஜாக்கிரதையாக. அவன் ஒரு பெரிய கவிஞன் ஆகிட்டு ராஜா சபையில் அவன் பாடினதுக்காக அவனுக்கு ஒரு கூட நிறைய பொண்ணு கொடுத்து யானை மேலே அவனை உட்கார வச்சு அனுப்புகிறாங்க.
அவனுக்கு அம்மா வந்து நம்ம யானை மேலே வந்துக்கிறத பார்க்கணுன்னு சொல்லிட்டு குச்சி அம்மா பாரு நான் யானை மேலே வந்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு உள்ளே போகிறான். இந்த அப்பங்காரன் ஏன்டா கூடையை விட்டு போயிட்டேன்னு தூக்கம் வர ஆகிட்டான். இந்த உலகத்தில் சில பேருக்கு கொடுக்கல் வாங்கல் பாக்கி சாக்கின்னு இல்லையா, அது இருக்கும். அது எவ்வளோ பாக்கி இருக்கோ அவ்வளோதான் ஓட்டும். அதனால தான் சில குழந்தைங்க அம்மாவுடைய கர்ப்பத்திலேயே போயிடுது. ஸோ குழந்தைய கொல்லக்கூடாது, சிசு அத்தின்னு பேர் அதுக்கு. அதனால் ஆனானப்பட்ட திருவக்கரை வக்கரகாளி கோயிலுக்கு போய் பாருனி, காளி என்ன பண்ணியிருப்பா, ஒரு குழந்தைய காது கம்மல் மாதிரி மாட்டியிருப்பான். ஏன்னா ஒரு ராட்சசியை கொலை பண்ண போகிற போது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தான். ஸோ ராட்சசியை கொலை பண்ணால் அந்த குழந்தையும் செத்து போகுன்றதுனால அந்த குழந்தைய எடுத்து காதில் மாட்டின்னு அப்புறம் தான் அந்த ராட்சசியை கொலை பண்ணான். அப்போ கடவுளுங்களே இந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணுது உலகத்தை. நார்மலாக குழந்தை வயிற்றுக்குள்ளே செத்து போச்சுன்னா அது அவ்வளோதான் பாக்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. சிலது தாயுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியே வந்து சாகிறதும் இருக்குது. சிலது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படி இருந்து சாகிறதும் உண்டு. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விட்டுக்குறை தொட்டக்குறை இருக்கும். அதனால் நீ அதனுடைய இப்போ நீயா ராங் டெசிஷன்ஸ் எடுக்காமல் அதனுடைய போக்கில் ஒரு நேச்சுரல் டெத் நடந்தால் அது கர்மாவினுடைய பேலன்ஸ்ன்னு அர்த்தம். மைண்ட் பவர் என்றால் என்ன? நம்ம மைண்டு இருக்குது, அதனோட பவர் என்ன? டு அசிமிலேட் நாலேஜ் இல்லையா. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவருக்கும் சென்றழிக்கால் ஆகாத அரணுங்கிறார். அந்த மைண்ட் பவருக்கு என்ன பேர்? அறிவு. அறிவு என்ன? எந்த எதிரியாக இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு கத்திக்குது கன்னுக்குதுன்னா அதை பிடிங்கிடலாம். உங்கள்கிட்ட அறிவை யாராலையும் பிடிக்க முடியாது இல்லையா. அதனால் அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவருக்கும் விரோதிகளுக்கும் சென்று அழிக்கலாகாத உன்னை காப்பாற்றுகிற அரண். யாராலையும் அறிவை உங்கள்கிட்டருந்து பிடிக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்போ அந்த அறிவுக்கு 1000 டெஃபினேஷன் இருக்குது. எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த அறிவை கடவுள் கொடுத்துருக்காரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் சொல்கிறாங்கன்னு பார்க்காத அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத பாரு. விவேகானந்தர் கல்கட்டாவில் பான்பீடாக போடுவார். அவரை பிடிக்காதவங்க ராமகிருஷ்ணர்கிட்ட போய் சொல்லுவாங்களாம், என்னங்க நீங்கள் அந்த சிஷியனை போய் சொல்கிறீங்க, அவன் பான்பீடாக ஜர்தாலாம் போட்டு சுற்றின்னு இருக்கிறான். அதுக்கு ராமகிருஷ்ணன் சொன்னாராம், வாய்க்குள்ளே என்ன போகுது நீ ஏன்டா பார்க்குற, வாயிலேருந்து என்ன வருதுன்னு பாருன்னாரான். அவன் பீடா சாப்பிட்டா உனக்கு என்ன, கொக்கோ கோலா குடிச்சா உனக்கு என்ன சொல்கிறான்றதை பாரு அப்படின்னு. சென்ற இடத்தில் செலவிடாது நன்றின்பால் உயிப்புது அறிவு. ஒரு கால் போன போக்கிலே அப்படின்ற மாதிரிலாம் அலையிற மனுஷை இழுத்துன்னு வந்து வைக்கணும். அப்போ அலையும் மனதை அடக்குபவனே யோக தற்பரனாம், அலையும் மனதை அடக்குபவனே யோக சிற்பரனாம் அப்படின்னு ஒரு தாய்மானவர் சொல்வார். இப்போ அந்த அறிவு இருக்கு இல்லையா, அது உன்னை குழப்பறதுக்கு பண்ணும், அலைஞ்சி தான் தெரியும், அதை மீறி இது பண்ணணும். அதான் கொஞ்சம் முன்னே நான் சொன்னேன், மனஸ்கபிம்ன்ற வார்த்தையாக ஆதிசங்கர் பண்ணுற. மனசு அடங்க மாட்டேன்னுது, அதை கையில் பிடிச்சின்னு போ அப்படிங்கிற. அவ்வளோ பெரியவங்களுக்கே மனசு அடங்க மாட்டேதுன்னாக்கா, சித்தியெல்லாம் பெற்றாலும் சிரமடக்க கற்றாலும் மனம் அடக்க கல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மனசை அடக்கணும். அப்போ மனசை அடக்கணுன்னா என்ன பண்ணணும்? ட்ரைனிங் தான் போதும். அதாவது சில தியான பயிற்சிகள், ஏதாவது ஒரு கோயில் குளம் அந்த மாதிரியான, இல்லை வேறு ஏதாவது ராங் ரூட்டுக்கும் மைண்டு ஒன்று இழுக்கிற போது நீ ஒரு பாசிட்டிவான ஏதாவது ஒன்றத்தை வச்சுக்கிட்டு அந்த மைண்டை திருப்பியும் நல்ல இடத்துக்கு இழுத்துன்னு வர்றது, அதை பண்ணலாம். அதுக்கு பல உத்திகள் இருக்கின்றன. எல்லாம் டெக்னிக்ஸ் தான். எல்லாம் எப்படி எல்லாத்துக்கும் ஒரு மிலிட்ரிக்கு போகிறாங்க, ஒரு ட்ரைனிங் இருக்குது. அந்த மாதிரி மனசை அடக்கிறதுக்கு கூட ட்ரைனிங் எல்லாம் இருக்குது. அந்த ட்ரைனிங் என்னென்னா மைண்டை பிளாங்க் பண்ணுறது. அதாவது நல்ல தாட்டும் வேணாம், நெகட்டிவ் தாட்டும் வேணாம், மைண்டை எப்படியாவது நம்ம பிளாங்க் பண்ணணும். அந்த பிளாங்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? மனசு அலையாமல் இருக்கணும்னா பேசாமல் நீ கண்ண முடியும்னு உனக்கு தெரிஞ்ச எல்லா கோயிலையும் ஒரு ரவுண்டு போயினே ஒரே சீக்வன்ஸில் போயினுது. அப்போது அந்த நூல் பிடிச்ச மாதிரி எண்ணம் ஒரே ரூட்டில் போயிட்டே இருக்கும். அது ஒன்று பண்ணலாம். எனக்கு அவ்வளோலாம் வராதுன்னா பேசாமல் கண்ண முடின்னு 1லேருந்து 2 3 4 5 6 7 8ன்னு எண்ணிக்கினே எண்ணுதல் அப்படின்னாக்கா திங்கிங்னு ஒரு அர்த்தம், டு கவுண்ட்டுன்னு ஒரு அர்த்தம். ஸோ யூ கேன் கனெக்ட் கவுண்டிங் டு திங்கிங். அப்போது நீ அதை சொல்லினே இருக்கிற போது உனக்கே தெரியாமல் அப்படி கண்ணை சேர்ந்து நல்லின்னு தூங்கிடுவேன். எவ்வளவோ டெக்னிக்ஸ் இருக்குது மனசை ஒருமுகப்படுத்துறதுக்காக. அதனால தான் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஒரு 10 பொருளை வைப்பாங்க. ஒரு சீப்பு, ஒரு பேனா, ஒரு மூக்குப்பொட்டி டப்பா, அது மாதிரி 10 பொருள் வைப்பாங்க. நீ அதை பார்த்துட்டு கண்ண மூடி அந்த 10 பொருள் என்னான்னு எழுதணும். எப்போ 10க்கு 10 வந்துச்சோ அப்போ அது 20 பொருளாக மாற்றுவாங்க, 100 பொருளாக மாற்றுவாங்க.
இப்படி தான் அது. இப்போ ஒரு காலத்தில் அஷ்டாவதானம் சதாவதானம்னு இருந்தது. அஷ்டாவதானம்னு என்ன, ஒரே நேரத்தில் பூ கட்டிக்கினே இருப்போம், இன்னொரு நேரத்தில் எதிரில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி 8 விதமான செயல்களை ஒரே நேரத்தில் செய்கிறது அஷ்ட அவதானம் 8. சதாவதானம் செய்குத்தம்பி பாவலர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரே நேரத்தில் 100 விதமான விஷயங்களை செய்வாராம். ஒரு கையில் பூ கட்டின்னு இருப்பார். இந்த மாதிரி விதவிதமான 100 செயல்களை செய்கிறவங்களும் இருந்திருக்காங்க. இப்போல்லாம் மைண்டு அந்த அளவுக்கெல்லாம் ஒடுக்கிறதுக்கு ஆளுங்க கிடையாது. ஏன்னா அவர் மைண்ட் இஸ் சவுண்ட் பொல்யூஷன் இருக்குது உலகத்தில், எல்லா விதமான பொல்யூஷன் வந்துச்சு. லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டைவர்ட்டிங் அவர் மைண்டு. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் த மைண்ட். பட் ஒரு காலத்தில் இதெல்லாம் பண்ணவங்கெல்லாம் இருக்காங்க. ட்ரைனிங். தன்னை அறிவதற்கான முதல் அடி இது. நீ உடம்பா உயிரான தன்னை அறிந்து இன்பறவே வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. அப்போ தன்னை அறிதல்னா என்ன, ஒரு சந்திரன் இருக்கு ஆகாசத்தில். அந்த சந்திரன் சாயந்தரம் 6லேருந்து மறுநாள் காத்தால 6 மணி வரைக்கும் வெளிச்சத்தை கொடுக்கணும். இப்போ பாரு ஆகாசத்தில் இல்லை, ஆனால் என்ன மேகம் மறைச்சிருக்கு. அந்த சந்திரனுக்கு எங்கேருந்து வெளிச்சம் வருது, சூரியன்கிட்டேருந்து வெளிச்சம் வருது. இப்போ நம்ம எல்லோரும் என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாருமே சந்திரர்கள். நமக்கு சூரியன்கிறது பரமாத்மா, அவங்ககிட்டருந்து நமக்கு இந்த எனர்ஜி வருது. ஒரு சூரியன் 8 கிரகங்கள், மீதி 9 கிரகத்தில் அது எல்லாத்துக்குமே சூரியன்கிட்டேருந்து எனர்ஜி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அப்போ முதல்ல நீ சந்திரன் தெரிஞ்சுக்கணும். உன்னாலே இந்த உலகத்துக்கு குளிர்ச்சியை கொடுக்க முடியும், வெப்பத்தை தணிக்க முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கணும். நல்ல தூக்கத்தை கொடுக்க முடியும், எல்லோரும் கொட்டாவி விட்டு தூங்குவானுங்க, எல்லாமே உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம இவ்வளோ பண்ண முடிகிற போது நமக்கு எங்கேருந்து இந்த எனர்ஜி வருது அப்படின்னு யோசனை பண்ணால் சூரியன் இருக்கும். அப்போ ஜீவாத்மாக்களாகிய நாமெல்லாம் சந்திரர்கள். அண்டு சூரியன் நாராயண பரமாத்மா இப்படின்னு ஆகி போயிடும். நம்மளை சுற்றி இருக்கிற மீதி 7 கிரகங்கள் இருக்கு இல்லையா, 8ல், அதெல்லாம் கூட இதே மாதிரி தான் அப்படின்னு புரிய ஆரம்பிக்கும். இப்படி திங்க் பண்ண தான் நமக்கு நம்மக்கிட்டையும் ஏதோ ஒரு பவர் இருக்குதுன்னு தெரிய ஆரம்பிக்கும். சாயந்தரம் 5:30-6 மணிக்கு விட்டில் பூச்சி வந்துச்சான். அது மினுக்குங்கிற போது விட்டில் பூச்சி நினச்சிச்சான், பாரு நான் எவ்வளோ பவர்ஃபுல்லாகிறேன்னு. ஏன்னா இருட்டில் விட்டில் பூச்சியே பெரிய போராட்டம் தெரியும். அது ஆகி கொஞ்ச நேரம் ஆனோடனே நட்சத்திரங்கள்லாம் வந்துச்சான். அப்போ விட்டில் பூச்சி சேம் பப்பி சேம் ஆகி போச்சான். நட்சத்திரம் இது நம்மளோட தூரத்தில் இருக்குது, நல்லா வெளிச்சம் கொடுக்குதுன்னு நட்சத்திரம் நினச்சான் நான் தான் பெரிய ஆளுன்னு. கொஞ்ச நேரம் ஆனோடனே சந்திரன் வந்துடுச்சான். அதனுடைய வெளிச்சத்தில் நட்சத்திரம் விட்டில் பூச்சி எல்லாமே காணாமல் போயிடுச்சான். ஓ சந்திரன் பெரிய விஷயம், சந்திரன் நான் தான் பெரிய விஷயம் நினச்சான். காத்தால சூரியன் வந்தவொடனே நாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஓடி போயிடுச்சான். அதனால் இந்த உலகத்தில் நீ திங்க் பண்ண தான் உனக்கு புரியும் நாம் ஒன்றுமே இல்லைங்கிற விஷயம். நமஸ்தே நரசிம்ஹாய நமஸ்தே நரசிம்ஹாய பிரஹ்லாதலாதலாயினி பிரஹ்லாதலாதலாயினி இரண்யகாசிபோ வக்ஷः இரண்யகாசிபோ வக்ஷः சிலாதங்கானகாலாயி சிலாதங்கானகாலாயி இதோ நரசிம்மோ படதோ நரசிம்ஹோ இதோ நரசிம்ஹோ படதோ நரசிம்ஹோ யதோ யதோ யமிததோ நரசிம்ஹோ யதோ யதோ யமிததோ நரசிம்ஹோ बहिर्नरसिंहो हृदये नरसिंहो बहिर्नरसिंहो हृदये नरसिंहो नरसिंहामदीं शरणां प्रपदि नरसिंहामदीं शरणां प्रपदि तव करकमलवरेणाकाम् अद्भुतशृङ्गां यालितालिरण्यकशिपु तनुभृङ्गा। ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे
அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். சர்வமும் சிவசங்கரம் சத்தியம் சிவசங்கரம் சாஸ்வதம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சிவசங்கர பாஹி மாம் சிவசங்கர ரக்ஷ மாம்.